ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, தங்கமயில சொல்கிறார் இல்லையா, வா காலேஜ் போகலாம் அப்படின் போது, எதுக்கு மாமான் போது, ஆமாம் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உன்னோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கூட நானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், எந்த டீட்டெயில்ஸும் நீ தர்ற மாதிரி இல்லை, இந்த பிரச்சனை இன்னும் எனக்கு ப்ரொலாங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, வா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின் போது தங்கமயில் அது எப்படி தட்டி கழிக்கலாம்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா இல்லை மாமா இப்போ நிறைய ஒர்க் இருக்குது, அரசியோட கல்யாண வேலைலாம் இருக்குது, இது இருக்கும்போது எதுக்கு மாமா நான் அங்கே போய் அலைஞ்சிக்கிட்டு அப்படின் போது, இங்கே பாரு கல்யாண வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், முதல்ல ஏறு அப்படின்னு சொல்லி பைக்கில் கூட்டிகிட்டு போகிறார். அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க நம்மளோட அரசி அண்ட் சுகன்யா மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போ சுகன்யா மறுபடியும் கிளப்பி விடுறாங்க, ஏய் அரசி உனக்கு உண்மையாகவே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா, அப்பா அம்மா சொல்கிறாங்கன்றக்காக கேட்கணும்னு இல்லை அப்படின் போது அரசி செம்மையாக ஒரு செருப்படி கொடுத்தாங்க. எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் நான் கேட்பேன், நீங்கள் தயவு செஞ்சு என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, இப்போ தான் நான் கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கேன், ப்ளீஸ் இதை தலையிடாதீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி செருப்பை கழட்டி சாணியில் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைம் நம்மளோட சதீஷும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணதுமே இவங்க ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க. லைக் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு தானே முகூர்த்த புடவை எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின் போது, இங்கே பாரு உனக்கு பிடிச்ச சாரீ ஏதோ பிடிச்ச கலர் என்ன டிசைனோ அந்த மாதிரி எடுத்துக்கோ, அம்மா சொல்கிறாங்கன்றக்காக நீ எதுவும் கேட்க வேண்டாம், அண்ட் ரேட்டை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நான் உனக்கு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டாக இருப்பேன்ற மாதிரி காமிச்சிட்ருக்காரு. ஸோ அரசியும் சரி அப்படின்றாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அங்கே நம்மளோட சரவணன் அண்ட் தங்கமயில் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த காலேஜ் எப்படி போகணும்னே தெரியல. ஸோ ஒரு பாயிண்ட்ல போயிட்டு 2 ரூட் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட், எது போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க தங்கமயிலன்ட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின் போது, ஏய் உன் காலேஜ் தானே, உன் காலேஜ் எப்படி போகணும்னு கூட உனக்கு தெரியாதுன்னு போது, இல்லை மாமா நான் எங்கள் வீட்டிலேருந்து போகிறேன்னா எனக்கு எப்படின்னு தெரியும், எனக்கு இந்த இடம்லாம் தெரியாது அப்படின்னதுமே அவர் கூகுள் மேப் போட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். இவங்க கேட்குறாங்க, மாமா கண்டிப்பாக போகணுமா மாமா அப்படின் போது, சரி காலேஜ் போக வேண்டாம், வேறு எங்கே உன்னோட சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சொல்லி நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன் அப்படின் போது, ஐயோ இல்லை மாமா வேலையெல்லாம் இருக்குன்னு போது, இங்கே பார் வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்கிட்டே போயிட்டார். வாசலில் போயிட்டாங்க. போனதுக்கப்புறமும் இப்போ தங்கமயிலுக்கு உள்ளே போனாலும் மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு, மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் மாமா வாங்க போயிடலாம் அப்படின் போது, என்னதான் உனக்கு பிரச்சனை, உன் காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா இப்போ காலேஜ்க்கே கூட்டிகிட்டு வந்துட்டு போது, மாமா இங்கே காலேஜ் சரியில்லை மாமா, சும்மாவே இங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் லீவ் போடுவாங்க, திடீர்னு போனோன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு போது அவர் சொல்கிறார், இதுக்காகவே நான் ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டேன். என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின் போது, ஆமாம் உன் சர்டிஃபிகேட் காணோம் அப்படின்னா அவங்க வாங்க வர சொல்லிட்டாங்க போது, என் பேரை சொன்னீங்களா என்ன தெரிஞ்சிச்சா அப்படின் போது, உன்னெல்லாம் எப்படி தெரியும், பேரெல்லாம் சொல்ல சர்டிஃபிகேட் காணோம் வாங்கணும்னு வர சொல்லியிருக்காங்க அப்படின் போது, மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம், இங்கே இருக்க ஸ்டாஃப்க்கெல்லாம் என்னை பிடிக்காது, ஏதாவது திட்டுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட்டை கூட பொறுப்பாக வச்சுக்க மாட்டேன், என்னை திட்டுவாங்க மாமா அப்படின் போது, உண்மை தானே தொலைச்சிட்டிங்கல்ல, சரி இதுக்கு மேலேயாவது நீ பொறுப்பாக இரு, அதுவும் இல்லாமல் திட்டெல்லாம் மாட்டாங்க, சரி பொறுப்பாக தான் இருந்துட்டு போய் 2 திட்டு வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போவோம் அப்படின் போது, இல்லை மாமா ப்ளீஸ் மாமா நீங்கள் இப்போ வேண்டாம், நம்ம போயிடலாம், நம்ம கல்யாண வேலையெல்லாம் இருக்குது நம்ம போயிடுவோம், நான் எங்கள் அப்பாவை கூட வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன் போது, இங்கே பார் இப்போ நம்ம இதுதான் எனக்கு தலை ஃபுல்லாக இதுதான் ஓடிட்டுருக்கு, அன்றைக்கி என்ன சொன்ன சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றதுக்காக தானே நீ அங்கே போன வேலைக்கு ஹோட்டலில் போய் வேலை செஞ்ச, ஸோ இதுக்கு மேலேயே என் மண்டைக்குள்ளே இதை ஓடிட்டு இந்த பிரச்சனையை என்னால் மறைச்சிட்டு இருக்க முடியாது, சர்டிஃபிகேட் பிரச்சனையை இன்றைக்கே முடிச்சிடலாம், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, சர்டிஃபிகேட் வாங்கினா உன்னை வேலைக்கு அனுப்புவேன் அப்படின்றது தானே, நீ வேலைக்கே போக வேண்டாம், உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துக்கோ, ஆனால் சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்த பிரச்சனையை முடிக்கணும், அதனால் வா காலேஜ்குள்ளே அப்படின்னு சொல்லி காலேஜ்குள்ளேயே அவர் போகிறாரு. பட் இவங்க அப்படியே கெஞ்சுறாங்க, மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் மாமா அப்படின்னு, என்னதாம்மா உன் பிரச்சனை அப்படின் போது, மாமா இன்னைக்கு நாள் சரியில்லை, ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க சரவணன் கேட்குறாரு, என்ன சொல்லிட்டு இருக்க, ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டா வருவாங்க, வா உள்ளே போகலாம் அப்படின் போது, அவங்க என்னென்ன வழியில் தட்டு கழிக்க முடியுமோ, அங்கே இருக்க ஸ்டாஃப் திட்டுவாங்க, இல்லைனா அங்கே இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்காது ஏதாவது சொல்லுவாங்க, இன்னைக்கு நாள் சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை என்ன சொன்னாலும் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்காமல் நம்ம போக மாட்டோம், உனக்கு அன்னைக்கு அந்த வேலையில் பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே இதாக இருக்கல, இப்போ என்ன பிரச்சனை வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ காலேஜ்குள்ளேயும் வந்துட்டாங்க, அங்கே இழுக்கிறாரு, அவங்க உடனே கையை தட்டி விட்டு, மாமா நான் வர முடியாது அப்படின்னு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க வா உள்ள அப்படின் போது, ஐயோ மாமா புரிஞ்சுக்கோங்க நான் இங்கே படிக்கலை அப்படின்றாங்க. படிக்கலையா, அப்போ நீ இந்த காலேஜ் படிக்கலையா, வேறு காலேஜ் படிச்சியா அப்படின் போது, ஐயோ இல்லை மாமா எங்கள் அப்பா அம்மா என்னை இப்படி மாட்டி விட்டுட்டாங்களேன் போது, என்ன நீ சொல்கிற, இல்லைனா கரஸில் படிச்சியா அப்படின்றாங்க. அவங்க தலையாக அடிச்சுட்டு அழுகிறாங்க, ஐயோ மாமா நான் காலேஜே படிக்கலை, நான் 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அவர் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, என்ன சொல்கிற அப்படின்றாரு. நான் பொண்ணு பார்க்க வரும்போதும் நீயும் சொன்ன, எங்கள் அக்கா கேட்டதுக்கு நீயும் சொன்ன பிஏ லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன்னு சொன்ன, உங்கள் அம்மா அப்பாவும் சொன்னாங்க, அப்போ எல்லோரும் எங்களை ஏமாற்றிட்டீங்களா, என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. இல்லை மாமா படிக்காத பொண்ணு அப்படின்னா யாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க வரல, அதனால தான், ஓ அதனால் என்னை ஏமாற்றி என் தலையில் கட்டி வச்சுட்டாங்களா அப்படின்றாரு. ஸோ அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, எப்படி தங்கமயில் என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி உனக்கு தெரியுதா, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் நம்பிட்டு இருந்தோம்னு எங்களை இவ்வளோ தூரத்துக்கு நீ ஏமாத்திருக்க,
பிஏ படிச்சிருக்கேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி எங்க அப்பா உனக்கு ஒரு வேலை வாங்கி குடுத்தாரு. வேலைக்கு போமாட்டேன்னு சொன்னேன். எங்க அப்பா ஒரு வேலை வாங்கி குடுத்தாரு. டீச்சர் வேலை. ஒண்ணுமே படிக்காம அந்த பிள்ளைங்களுக்கு போய் நீ கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்க. மாட்னா எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா? படிக்காம சர்டிஃபிகேட் இல்லாம நீ இப்படி போய் ஏமாத்தி ஸ்கூல்ல டீச்சர் வேலை ஜாயின் பண்ணேன்னு தெரிஞ்சா, உன்ன தூக்கி ஜெயில்ல வச்சிருப்பாங்க. உனக்கு வேலை வாங்கி குடுத்ததுக்காக எங்க அப்பாவ தூக்கி ஜெயில்ல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா? அன்னைக்கு வந்து சரி இந்த வேலையில இது பிரச்சனை வருது. சர்டிஃபிகேட்டே கேட்காத வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல வேலைக்கு போனேன். அங்க நான் பார்க்கல அப்படின்னா அந்த வேலையிலே இருந்திருப்பேன். என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? பொய்னா பொய், வாயை திறந்தா பொய். இப்படி ஒரு பொய்க்காரி கூட எனக்கு வாழவே விருப்பம் இல்லை. நான்லாம் உன்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கூட மறைச்சதில்லை. ஒன்றும் இல்லை, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்தா கூட உன்கிட்ட சொன்னாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஆனா நீ எப்படி இவ்வளோ தூரம் எங்களெல்லாம் ஏமாத்தி இவ்வளோ தூரம் இப்படிலாம் இருந்திருக்க? சி உன் கூடலாம் எனக்கு பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் விட்டுட்டு இவர் கிளம்புறாரு. அவங்க வந்து மாமா தப்பு தான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நான் இதுக்கு மேலே தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா கெஞ்சி லிட்ரலாக காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சுறாங்க. ப்ளீஸ் மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு போது, சி உங்க கூடலாம் நான் பேச விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஸோ போகிற வழியிலெல்லாம் அவர் யோசிக்கிறார் என்னெல்லாம் நடந்துச்சு. அவங்கள பொண்ணு பார்க்க போனதாகட்டும், அவங்க பிஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு அவங்களும் அவங்க அம்மாவும் சொன்னதாகட்டும், அவருக்கு கல்யாணம் நடந்ததாகட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா சர்டிஃபிகேட் கேட்கும்போது குடும்பமே சேர்ந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் ஹோட்டலில் அவர் அவங்கள பார்த்தது அண்ட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அவங்க சொன்னது. சரி சர்டிஃபிகேட் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு இவர் அவங்க கிட்ட பேசினது அண்ட் சர்டிஃபிகேட் இல்லாமல் இன்னைக்கு முழிச்சிட்டு நிற்கிறது அப்படின்றது எல்லாமே அவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பைக்கை நிறுத்திட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ என்னது இது, நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு அவள் ஏமாத்திருக்கா, முட்டாளாக்கியிருக்கா, நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கார். அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது நம்மளும் ஒரு காலகட்டத்தில் நினச்சிருக்கோம் தங்கமயில் எப்போ மாட்டுவா, ரோஹிணி எப்போ மாட்டுவா அப்படின்னு நம்ம சிறுகாடிக்கு ஆசையில் நினைக்கிற மாதிரி தங்கமயில் எப்போ மாட்டுவா அப்படின்னு யோசிச்சோம். இப்போ லிட்டரலி பெரிய பெரிய வில்லிங்களெல்லாம் பார்க்கும்போது தங்கமயில பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொன்ன பொய்க்காக அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தண்டனையை அனுபவிச்சுட்டு வராங்க. பட் பொய் ரொம்ப நாள் நிலைக்காது இல்லையா? பொய் என்னைக்குனாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த வலி இருக்கும். பட் ஃபைன், ஒவ்வொரு நாளும் நரக வலி அனுபவிச்சுட்டு இருந்த தங்கமயில் இப்போ ஒவ்வொரு நாள் ஓப்பன் ஆகும்போது அதுலேருந்து அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் நம்ம அப்பா பிள்ளையான சரவணன் என்ன பண்ண போகிறார்? இதை நேராக போய் அப்பா கிட்ட சொல்லி ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது வீட்டில், தங்கச்சி கல்யாணம் இருக்குது, இந்த நேரத்தில் சொல்ல வாய்ப்பில்லை. ஸோ சொல்லாமல் விட்டுருவாரா? இல்லைனா இருந்தாலும் அவள் என்னோட வைஃப், படிக்கலனாலும் அவள் தான் இப்போ என் பொண்டாட்டி அப்படின்றதுக்காக பொண்டாட்டியை கொஞ்ச நாளைக்கு கோபமாக அப்புறம் மன்னிச்சு ஏற்றுக்குவாரா? என்ன நடக்க போகுது, எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.